வணக்கம். ஒரு கணவன் மனைவிக்கு ரொம்ப அழகான வீடு வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய கனவு. அந்த கனவுக்கு ஏற்ற மாதிரியே வரிசை வீடில் ஒரு வீடை அவங்க வாங்கிடுறாங்க. வாங்கி குடியேறியதும் அவங்க மனைவி சொல்கிறாங்க, நீங்களும் நானும் காலை உணவு மட்டும் சேர்ந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாள் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த சாப்பாட்டு அறையில் ஒரு பெரிய கண்ணாடி கதவு இருக்கும். அந்த கதவு வழியாக அந்த புறம் பார்த்தோம்னா பக்கத்து வீடு நல்லாவே தெரியும். பக்கத்து வீட்டு அம்மா வந்து துணி துவைச்சி காய போடுறாங்க. இங்கேருந்து இந்த மனைவி பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஐயோ இந்த அம்மாவுக்கு துணி துவைக்கவே தெரியாது போல், பாருங்க எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு. கணவன் எதுவுமே சொல்லலை, அவர் பாட்டுக்கு சாப்பிட்றார். 1 நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சு. இந்த அம்மா இதையே சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த அம்மாவும் துணி காய போடுறாங்க. இந்த அம்மாவுக்கு எப்போ தான் துணி துவைக்க வருமோ தெரியல, இவ்வளோ அழுக்காக இருக்குது இந்த துணிகள்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 10 நாள் கழித்து ஒரு நாள் திடீர்னு இதே நேரம் இதே மாதிரி 2 பேரும் சாப்பிட உட்காரும்போது இந்த அம்மா எதேச்சியாக திரும்பி பார்க்குது. துணியெல்லாம் அப்படியே பளிர்னு தெரியுது. இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, பக்கத்து வீட்டுக்காரம்மா ஒரு வழியாக நல்ல துணி துவைக்க கற்றுக்குச்சு அப்படின்ட்டு. அப்போ அவங்க கணவன் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு சொல்கிறாரு, நம்ம வீட்டு கண்ணாடி இன்றைக்கி தான் நான் நல்லா தேய்ச்சி தொடச்சேன், அதனால தான் எல்லாமே நமக்கு பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னதும் மனைவிக்கு ஒரே ஷாக். இப்படி தாங்க பக்கத்து வீட்டாரும் மற்றவங்க மாறணும் நாம் நினச்சிட்ருக்கோமே, நாம் கொஞ்சம் மாறினோம்னா இந்த உலகம் ரொம்ப அழகானதாக நம்ம கண்ணுக்கு தெரியுதுல்ல. நன்றி.